அனைவருக்கும் அன்பு வணக்கம். கனவு எல்லோரும் காணக்கூடிய ஒன்று. இலவச திரைப்படம் என்று கூட இதனை சொல்லலாம். கண்மூடி தூங்குகிறோம். பணம் ஒன்றும் செலவே இல்லை. இதில் பணத்துக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. இலவசமாக ஒவ்வொரு நாள் இரவும் எல்லோரும் காணக்கூடிய ஒரு காட்சிதான் இந்த படம். இந்த கனவு குறித்து ஆய்வாளர்கள் நிறைய சிந்தித்திருக்கிறார்கள். ஏன் இந்த கனவு வருகிறது? இந்த கனவு வருவதற்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்குமா என்றெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டு முதலான பெரும் உளவியல் ஆய்வாளர்கள் பலரும் இதை குறித்து சிந்தித்திருக்கிறார்கள். பல செய்திகளையும் அவர்கள் ஆய்வாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நமக்கு கனவு வருகிறது? ஒரு விசித்திரமான ஒன்றுதான். நாம் கண்ணால் விழித்திருக்கின்ற போது காணுகிற காட்சி போலவே கனவும் அப்படியே வருகிறது. கண்ணால் நாம் விழித்திருந்து பார்க்கிற காட்சிகள் இப்படித்தான் நடக்கும் என்று நம்மால் பல நேரங்களில் ஊகிக்க முடிவதில்லை. கனவும் அப்படித்தானே, அது பாட்டுக்கு வருகிறது. தொடர்பு இருக்கிறதா என்றெல்லாம் நம்மால் தெளிவாக சொல்ல முடியாது. எனக்கு இந்த கனவுதான் வர வேண்டும் என்று யாரும் முடிவு செய்வதில்லை. சரி, நான் தூங்குகிறேன், இன்றிரவு எனக்கு இதெல்லாம் கனவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு முடிவு செய்து பிறகு அதுவே கனவாக வருமா? இது முடிவு நாம் செய்வதில்லை. இப்படி கனவு ஏன் வருகிறது என்பதற்கு ஆய்வாளர்கள் சொல்கின்ற கருத்துக்களில் ஒன்று, நம்ம ஆழ் மனசில் எதை நினைக்கிறோமோ அது கனவாக மலரும் என்கிறார்கள். ஆழ் மனசில் புதைக்கப்பட்ட ஏதோ ஒரு சிந்தனை அது கனவாக வருகிறது. இன்றைக்கு என் மனதிலே தோன்றுகின்ற ஒன்றை என்னுடைய மனதுக்குள்ளேயே நான் புதைத்து கொண்டால் அன்றிரவே அது கனவாக மலருமா வருமா என்று சொல்வதற்கு உறுதியான முடிவு எதுவும் இல்லை. எப்போது வேண்டுமானால் வரலாம். இன்று நான் நினைப்பது ஒரு மாதம் கழித்தோ ஒரு ஆண்டு கழித்தோ எப்போது வேண்டுமானால் வரலாம், வராமலும் போகலாம். இந்த கனவை பற்றி உறுதியாக சொல்ல முடியாது. இன்னும் சிலருக்கு விசித்திரமான கனவுகள் எல்லாம் கூட வரும். எதிர்காலத்தில் நடப்பது கூட தற்காலத்தில் வருவது போல சிலருக்கு தோன்றியிருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கான கட்டுரைகளும் வந்துள்ளன. இறை நம்பிக்கை உடையவர்கள் இறைவனை கனவிலே காண்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். எல்லாம் கனவுதான். அவர்களுக்கு இறை சிந்தனை ஆழ் மனதிலே இருந்திருக்கும் போலும். சிலர் ஏதோ ஒரு அச்சம் மனதுக்குள்ளே புகுந்திருந்தால் அது அச்சம் வேறு வகையிலே அது வெளிப்படுகிறது. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், அவர்கள் ஏற்கனவே கண்ட கனவே கூட சில நாள்கள் கழித்து மீண்டும் அவர்கள் கண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஏன் இந்த கனவு இப்படி இருக்கிறது? சிலருக்கு இத்தகைய கனவு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. சிலருக்கு அது தொல்லையாக போகிறது. அச்சத்தை அது உண்டு பண்ணுகிறது. அச்சம் மட்டும் இல்லை, அந்த அச்ச வெளிப்பாடு தூக்கத்திலே அவர்கள் இருக்கின்ற போது கூட கை கால்கள் எல்லாம் நடுங்குவதையும் பார்த்திருக்கிறோம். சிலர் கட்டிலிலிருந்து கீழே கூட விழுந்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ அனுபவங்கள் பலருக்கும் இருந்திருக்கிறது. சிலருக்கு வேர்த்து கூட கொட்டும். இந்த உணர்வு நிஜம் போலவே அது தோன்றுகிறது, இந்த கனவு. இந்த கனவை பற்றி வள்ளுவரும் கொஞ்சம் சிந்தித்து சொல்லி இருக்கிறார். மொத்தம் திருக்குறளில் 1330 குறட்பாக்களில் 10 இடங்களில் கனவு என்னும் சொல்லை குறித்து அவர் பேசியிருக்கிறார். கனவை பற்றி காமத்துப்பாலிலே 8 இடங்களில் அவர் சொல்கிறார்.
வேறு இந்த பொருட்பாலிலே 2 இடங்களில் சொல்கிறார். மொத்தம் 10 இடங்கள். இந்த கனவு ஆழ் மனசிலே இருக்கின்ற ஒன்றுதான். அது அந்த நினைப்பை பலமுறை நினைக்க 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 மனதிலே பதிந்திருக்கின்ற அந்த எண்ணம் கனவாக வெளிப்படுகிறது என்பதை கூட குரல் வழி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சில கனவுகள் நமக்கு தேவையே இல்லை. பகலில்தான் இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அது இரவு நேரத்திலே நிம்மதியாக தூங்குகிற போது கூட வந்து தொல்லை தருகின்ற அளவில் அது போச்சுன்னா அது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதை பற்றியும் வள்ளுவர் பேசியிருக்கிறார். சில விஷயங்களை நாம் நினைக்கக்கூட கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கனவில் வந்து நமக்கு தொல்லை தருவதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு தீ நட்பு என்று வள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். கொடுமையான நட்பு. நல்ல நண்பர்களாக இருந்தால் பரவாயில்லை, அவர்கள் நல்லவர்களாக இல்லை. அவர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது ஒன்றாக இருக்கும். இத்தகையவர்களை நீங்கள் நண்பர்களாக பெற்றால் கனவுல கூட நிம்மதியாக தூங்க முடியாது. சொல்லும் சொல் ஒன்று, செய்யும் செயல் ஒன்று. இப்படி தங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்குமே தொடர்பில்லாதவர்களாக இருக்கின்ற போது அத்தகையவர்கள் நமக்கு நண்பர்களாக இருந்தால் கனவு கூட நிம்மதியாக இருக்காது. கனவே வேண்டாம் என்று சொல்லும்படியாக அந்த நட்பு நம்மை பெரிய அளவில் பாதிக்கும். கனவினும் இன்னாது மன்னோ, வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. இது தீ நட்பு. கனவு கூட நமக்கு நிம்மதியாக இருக்காது, இன்னாது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும். கனவுலையாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு தான் பல பேர் நினைப்பாங்க. ஆனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதற்கு வள்ளுவர் சொல்கின்ற ஒரு கருத்து இது. கனவினும் இன்னாது மன்னோ. மன்னோ என்பது அசைச்சொல். கனவு கூட துன்பமாக போய்விடும். எப்போ? வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்கின்ற சொல் ஒன்றாக இருக்கிறது, அதற்கு மாறான ஒரு செய்கை அவர்களிடம் இருக்கிறது. அல்லது தப்பாக ஒன்று செஞ்சுட்டு நம்மக்கிட்ட வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. இப்படி சொல்லும் சொற்களும் வேறு, செய்யும் செயல்களும் வேறுமாக இருக்கக்கூடியவர்களை நாம் நண்பர்களாக பெற்றால் நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கை என்னமாய் சிக்கலில் போய் அது நிறுத்திவிடும்னு. அதனால் அந்த கனவு கூட நமக்கு ஒரு மிக பெரும் துன்பத்தை தரக்கூடியதாக அமைதிடும். கனவே நிம்மதி இல்லாமல் போயிடும், தூக்கம் போயிடும். சுருக்கமாக சொன்னால் மொத்த தூக்கமும் போயிடும் நமக்கு. ஆக தேர்ந்தெடுக்கின்ற போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்து. புதிதாக நண்பர்களை தேடிக்கொள்பவர்கள் இருப்பீர்களேயானால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நல்லவர்களா இல்லையா என்று கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு அவர்களை நீங்கள் நம்பத் தொடங்கலாம். இதை போல வேறொரு இடத்தில் அவர் சொல்கிறார். இப்போது யாசித்தல் என்கிற ஒரு சில பேர் தொழிலாக வச்சுருக்கிறாங்க. யாசிக்கணும், யார்கிட்டயா போய் பொருளை கேட்டு. நீங்கள் உணவு கொடுத்தால், யாசிப்பவருக்கு உணவு கொடுத்தால் அவர்களுடைய பசியை ஆற்ற முடியும். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 3 வேளை சாப்பிடுபவர்களாகத்தான் எல்லோருமே இருக்கிறோம். இந்த யாசித்தல் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து யாசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே சோறு தான் போடுகிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள், வேறு எதுவும் இல்லை அப்படின்னா அவர் எவ்வளவு தான் வாங்கி கொள்வார் அந்த உணவை? அந்த உணவோடு அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சானா? இல்லை, நீங்கள் உணவு கொடுத்தால் உணவு வேண்டாம், பொருளாக கொடுங்கள், நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்கிற நிலையிலே இன்று யாசிப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். அந்த பணத்தை கொண்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்வார்கள். சிலர் பணத்தை சேமித்து அவர்கள் லட்சாதிபதியானவர்களும் இருக்கிறார்கள், உலகில் பார்த்திருக்கிறோம். அதை பற்றிய செய்திகள் எல்லாம் வருகின்றன.
யாசித்தலிலே லட்சாதிபதி ஆகியிருக்கிறார்கள். ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க. அங்கே போய் அவர்களுடைய தொழில் யாசித்தலாக தான் இருக்கும். ஆனால் தன்னுடைய சொந்த ஊரில் வீடுகளெல்லாம் கட்டியவர்களும் இருக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அவருடைய பக்கத்து கூடவே எப்போதும் தூக்கி கொண்டு போகிற அந்த மூட்டையில் அழுக்கு மூட்டைக்குள்ளே பிரித்து பார்த்தால் லட்சக்கணக்கில் பணம் இருந்ததாக செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். அதெல்லாம் யாசித்தல். வள்ளுவர் காலத்தில் அப்படி யாரும் இல்லை. நாணயத்தை கொடுக்கிற காசு கொடுத்து வளர்த்து விட்ட அந்த யாசிப்பவர் இறப்பவர்களுடைய கூட்டம் அப்படி இல்லை. வள்ளுவர் காலத்தில் உணவுக்காகத்தான் அலைந்திருக்கிறார்கள் யாசகம் கூட. இப்போது வள்ளுவர் காலத்தில் இருந்த ஒரு யாசக நிலையை பற்றி சொல்கிறார். எல்லோருக்கும் எதையும் கொடுப்பது இல்லை. எல்லாருடைய குணமும் இன்னொருத்தருக்கு பணத்தை அல்லது தங்களிடம் இருக்கின்ற ஒன்றை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் இருப்பது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் இல்லை என்று சொல்பவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட தேவையான அளவுக்கு இருக்கும், தேவைக்கு மிஞ்சியும் இருக்கும். இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு மனசு இருக்காது. எதுவும் என்கிட்ட இல்லையே, இந்த நேரம் வந்து கேட்குறியே என்றெல்லாம் சொல்வார்கள். இரக்கம் என்பது இல்லாத நிலை பார்க்குறோம். இப்போது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அந்த மறைச்சி வைக்கிற குணம் இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுக்கிறாங்கள, அதுக்கு கரத்தல் என்று ஒரு சொல்லால் சொல்வார். கரப்புன்னா மறைத்து வைத்தல். இப்போது ஒரு யாசகர் போய் கேட்குறார், எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அவர் உடனே கொடுத்துட்டா அவர் மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டு போவார். இந்த குணம் இருக்குது பாருங்கள், இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு. இன்னொருத்தருக்கு வேறு வகையான குணம் இருக்குது, இன்னொருத்தருக்கு எதுவும் கொடுக்க போவதில்லைன்னு. இப்போ இந்த ரெண்டு பேரையும் நினச்சி பார்த்துக்குங்க. இப்போது இன்னொருத்தருக்கு கொடுக்குற ஒரு குணம் இருக்குது இல்லையா, அவருடைய இயல்பு யார் எப்போது கேட்டாலும் கொடுக்கிற இயல்பு தான். அப்படிப்பட்டவர் அவர் இயல்பிலேயே அத்தகைய குணம் உடையவராக இருக்கிறார். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்பார் ஔவையார். அதுபோல் அந்த கொடை என்பது அவருடைய பிறவி குணமாகவே இருக்கிறது. வேண்டியவர்களுக்கு கேட்பவர்களுக்கு கொடுப்பது. அவர்களுக்கு கனவு வருகிறதுனா அந்த கனவுலையாவது அவர்கள் மறைச்சி வைக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதை பற்றி ஓரிடத்தில் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் யாசகம் ஒருத்தர் போய் கேட்குறாருன்னா, இது யாசகம் கேட்பதுக்காக போல இவரே கொடுப்பது போல் அதை நினைத்து கொள்வார். வள்ளுவர் இப்படி ஒரு குறளை அவர் சொல்கிறார். இரத்தல்னா யாசித்தலும், இரத்தலும் ஈதலே போலும். கொடுப்பது மாதிரி ஒரு நிலை உண்டாகுமா யாருக்கு? யாசிப்பவருக்கே. போவது யாசித்தல் தான், ஆனால் அதுவே அவருக்கே ஒரு தானம் கொடுப்பது போல் ஒரு உணர்வு வந்து விடுமா. ஈதலே போலும். யாருக்கு இப்படி வரும் அப்படின்னா, இந்த யாசிப்பவருக்கு இரத்தலும் ஈதலே போலும். கரத்தல், மறைச்சி வச்சுக்கணுங்கிற குணம் கரத்தல். கனவிலும் தேற்றாதார் மாட்டு. கனவுல கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு மறைச்சி வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்கிற குணம் எண்ணம் இல்லாதவர்களிடம் போய் ஒரு யாசகம்னு ஒன்று போய் கேட்டால் அது கூட இவரே ஒரு வள்ளல் ஆனது போல ஒரு எண்ணம் தோன்றும் என்கிறார். இந்த ரெண்டு இடங்களில் கனவை பற்றி பொருட்பாலில் பேசிட்டார். இதற்கடுத்தது காமத்பாலில் வருகிற போது காதலியின் கனவை பற்றி பேசுகிறார். கணவன் வெளியூருக்கு போயிருக்கிறான், ஏதோ ஒரு பணிக்காக, சில மாதங்களாக வரல. அவன் நினைப்பிலேயே வாழ்கிற இந்த காதலி, அதாவது அவனுடைய மனைவி, அவளுடைய கனவில் அடிக்கடி வருபவராக அவருடைய கணவன் இருக்கிறார். இந்த கனவு நிலையை பற்றி பேசுகிற ஒரு அதிகாரம் கனவு நிலை உரைத்தல்னு. இது 10 குறட்பாக்களில் 8 குறட்பாக்களில் கனவை பற்றி பேசுகிறார். அழகான சுவையான இதெல்லாம் இதில் இருக்குது. இந்த கனவு அவளுக்கு கண் மூடி தூங்குகிற போதெல்லாம் அவன் வருகிறான். கண்ணை அப்படி திறந்து பார்க்குற போது இல்லை, காணாமல் போயிடுறான். தூங்குகிற போதெல்லாம் கனவில் வரான். அவளுடைய நினைப்பு எப்போதுமே
அவனை பற்றியதாகவே இருக்கிறது. அப்போது ஆழ் மனசில் எப்போதும் இருக்கிற இந்த சிந்தனை அவளுக்கு அது கனவிலே வெளிப்படுகிறது என்பது வள்ளுவருடைய உட்கிடை. இது ஒரு உளவியல் பார்வையில் நாம் அதை சிந்திக்கலாம். என்ன நினைக்கிறான்? எப்போதுமே அதை யாரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாள்? தன் கணவனை பற்றி அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். அதனால தான் அவள் தூங்குகிற போது கூட அவளுடைய கனவில் யார் வருகிறார் அப்படின்னா அவளுடைய கணவன் தான் வருகிறான். அதனால் ஆழ் மனசில் அல்லது உள்ளே மனதுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க, இந்த மனசுக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் கனவாக வரும் என்பது வள்ளுவருடைய உளவியல் சிந்தனை என்று நாம் கொண்டால், இந்த கனவில் எப்படி இருப்பாருங்க? துஞ்சுங்கால், துஞ்சுதல்னா தூங்குகிற போது, துஞ்சுங்கால் தோள் மேலவர் ஆகி, இவ தூங்குகிற போது கணவன் இவ பக்கத்திலே இருந்து இவளுடைய நெஞ்சிலேயே சாய்ந்தபடியாகவே இருக்கிறான். என்னென்னா எல்லாமே கனவில், கணவனோடவே இவள் வாழ்வது போலவே இவள் கனவு கண்டு கொண்டு இருக்கிறாள். துஞ்சுங்கால் தோள் மேலவர் ஆகி விழிக்குங்காள், அப்படி கண்ணை திறந்து அப்படி விழிக்கிறான். விழிச்சாவன் இல்லை, ஆனால் அப்போ எங்கே இருக்கிறான்? நெஞ்சுக்குள்ளே இருக்கிறான். நெஞ்சுக்குள்ளேயே எப்போதும் இருக்கின்ற இந்த கணவன் விழித்திருக்கிற போதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிறவன். அப்படி கண்ணை மூடினோன்னா நெஞ்சிலேருந்து வெளியே வந்துட்டான். இப்போது அவள் தோள் மேலே அவள் எப்போதும் படுத்து கொண்டிருப்பவனாக அவள் நினைத்து கொள்கிறாள். அப்போது தூங்குகிற போது அந்த கனவிலே இவள் தோள் மேல் சாய்ந்திருக்கிறவன் விழிக்கின்ற போது நெஞ்சத்துக்குள்ளேயே போயிட்டானான். இவள் மறக்க இல்லை. யாரை மறக்கலைன்னா தன் கணவனை குறித்து எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கான ஒரு அழகான ஒரு குறள். துஞ்சுங்கால் தோள் மேலவர் ஆகி விழிக்குங்கால், கண்ணை திறந்து அப்படி விழிச்சால் விழிக்குங்கால் நெஞ்சத்தவர் ஆவர் விரைந்து, அப்படி திறக்கிற போதே நெஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான், வேற எங்கேயும் இல்லை. இப்படி ஒரு அழகான ஒரு குறள். இன்னொரு இடத்துல இதே கனவை பற்றி அவள் சொல்கிறாள். கனவில் இதோ வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி தூது சொல்வது போல கணவன் வர்றான். இவள் கனவு காண்கிறாள். காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு, காதலர்னால் இங்கே கணவர்னு பொருள். காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து, நான் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த கனவை தூங்குகிற போதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கான். இப்படி தனக்கு ஒரு இன்பத்தை பிரிஞ்சு இருக்கிற இந்த கனவை இவ தூங்குகிற போது கனவிலே வந்து விடுகிறான். இவளுக்கு மகிழ்ச்சியை தருகிறான். ஒரு மகிழ்ச்சி இவள் அடைகிறாள், கணவனை பார்த்துட்டோம் அப்படின்னு. இப்படி வந்த அந்த கனவுக்கு நான் பரிசாக நான் என்ன தர முடியும் இந்த கனவுக்கு என்று இவள் சொல்கிறாள். இப்படி ஒரு அழகான ஒரு குறள் இருக்குது. நனவு என ஒன்று இல்லை ஆயின், விழித்திருக்கிற இந்த விழிப்பு நிலைக்கு நனவுன்னு பேர். இது கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. தூங்குகிற போது அது கனவு, விழித்தால் நனவு, தூங்கினால் வருவது கனவு. நனவு என ஒன்று இல்லை ஆயின், நனவு அப்படின்னு ஒன்று, விழிப்பு நிலை என்ற ஒன்று இல்லையானால் கனவினால் காதலர் நீங்கலர் மண், கனவில் என்னுடைய காதலர் என்னை விட்டு அவர் போகவே மாட்டார் அப்படிங்கிறாரு. எப்போதும் தூங்கணும்னு நினைக்கிறார். 24 மணி நேரம் தூங்கிட்டே இருந்தால் போதும். ஏன்னா இவளோட தூக்கத்தில் எப்போதும் யார் வருகிறார்? இவருடைய காதலர் தான் வரா. அதனால் நனவுன்னு ஒன்று இல்லாமலே இருந்துடலாமே, கனவுன்னு ஒன்று இருந்தாலே போதுமே, என்னுடைய கணவன் என்னுடைய காதலன் எப்போதும் என் கூடவே இருப்பானே என்று நினைக்கிறாள் அவள். இப்படி கனவு நிலை உரைத்தல் என்ற ஒரு அதிகாரத்தில் 8 இடங்களில் விதவிதமாக இந்த கனவை பற்றி, இந்த கனவு முழுவதும் காதலனே நிறைந்திருப்பதை பற்றியும் அவளுடைய உள்ள உணர்வை பேசுபவராக வள்ளுவர் காட்டுகிறார். கனவு எல்லோருக்கும் வருகின்ற ஒன்று. அந்த கனவு நல்ல கனவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணத்தையும் நல்லதாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பழகுபவர்கள் நம்மை புரிந்து கொண்டு உறுதியான சொற்களை சொல்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் யாரிடம் அன்பு காட்டுகிறோமோ அந்த அன்புக்கு உரியவர் கனவிலே வந்து
நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருப்பார் என்று காதலியுடைய பார்வையிலும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு நாம் கொள்கிற நட்பையும் வள்ளுவர் கனவு என்கிற சொல்லின் மூலமாக 10 குறட்பாக்களில் நமக்கு கனவை பற்றி சில செய்திகளை சொல்கிறார். நல்ல உலகம் அமைய வேண்டும், நல்ல நண்பர்களோடு நாம் பழக வேண்டும், நம்முடைய கனவும் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். பகைவர்கள் எல்லோருக்குமே யாராவது ஒருத்தர் இருந்தே தீர்வார் போலும், அது இயற்கை விதி போலும். நண்பர்கள் சிலர் இருப்பது போல பகைவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இந்த பகை அது ஒரு கொடிய செயலை செய்வதற்கு, இன்னொருத்தர் மேல் ஏதேனும் ஒரு தீங்கு செய்வதற்கான ஒரு குணத்தையும் உண்டு பண்ணிவிடும். பகை இல்லைன்னா எல்லோருமே நட்பு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அமைதி இருக்கும் வாழ்க்கையில். யாரோடும் பகை கொளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பார் கம்பர். ராமனுக்கு அறிவுரை சொல்கிற போது இப்படித்தான் இந்த சொல் வரும். யார்கிட்டையும் பகையை கொள்ள தேவையில்லை, பகை கொள்ள தேவையில்லை தான். ஆனால் வந்து நிற்கிறார்களே, எல்லோருடைய எண்ணமும் ஒன்று போல இருக்குமா. அதனால் நம்மை அறியாமலே நம்மை பற்றி தவறாக புரிந்து கொள்பவர்கள் கூட கால ஓட்டத்தில் பகைவராக மாறிவிடுவது உண்டு. இது உலக இயல்பு. வள்ளுவருக்கு பகைவர் உண்டா? இவ்வளவு குறட்பாக்கள் எழுதியிருக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று காட்டியிருக்கிறார். வள்ளுவருக்கு பகைவர் உண்டா? வள்ளுவருக்கு பகைவர் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் வள்ளுவர் பகைவரை பற்றி பல விதங்களில் பலவற்றை பேசியிருக்கிறார். இந்த பகைவர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. தமிழில் 50 சொற்கள் பகைவர் என்பதற்கு நிகரான சொற்கள். பகைவர்னு சொன்னாலும் எதிரின்னு சொன்னாலும் ஒன்று தானே. அதை போல் தமிழில் அந்த ஒரு சொல்லுக்கு நிகராக 50 சொற்கள் இருக்கின்றன. இந்த 50 சொற்களில் வள்ளுவர் 22 சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். எல்லாமே பகைவர் என்கிற பொருள்தான், சொல்தான் வேறு. ஓரிடத்தில் ஒட்டார் என்பார், இன்னொரு இடத்தில் ஒன்னார் என்பார், செருணர் என்பார், செருவார் என்பார், பேணலர் என்பார், தெவ்வர் என்பார், நன்னலர் என்பார். இப்படியாக 22 விதமான சொற்களை குறள் முழுவதும் காண முடியும் பகைவர் என்னும் சொல்லுக்கு. பொருட்பால் வருகிற போது அரசன் போர் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்கிறார் அல்லவா. அதனால் பகைவரை பற்றி பேச வேண்டுகிற நிலையும் இருக்கிறது. அதனால் 22 விதமான சொற்களை இடத்திற்கு ஏற்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வள்ளுவரின் பகைவர் என்று கூட இதை நாம் சொல்லலாம். வள்ளுவரின் பகைவர் என்றால் வள்ளுவருக்கு பகைவர் இல்லை, வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கின்ற பகைவர் தொடர்பான சொற்கள். சங்க இலக்கியத்தில் பயன்படுத்தாத சில சொற்களை கூட புதிதாக உருவாக்கியும் வள்ளுவர் காட்டியிருக்கிறார். பகைவருக்கு இனமல்லார் என்கிற ஒரு சொல்லை கொடுப்பார். நமக்கு இனம் இல்லை, அவர் வேறொரு இனமாக இருந்து நம்மேல் பகை இருப்பதால் இனமல்லார் என்பார். இப்படி சொற்களை பல கையாண்டு இருந்தாலும் அந்த பகைவரை குறித்தும் சில சிந்திக்கும்படியான செய்திகளை சொல்லியிருக்கிறார். இப்போது பகைவர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த பகைவரிடம் போய் அந்த பகை வேண்டாம், நாம் நட்பு கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லலாம். அவர் கேட்க தயாராக இருந்தால் தானே. இன்னும் சிலர் இருப்பாங்க, அது நம்மால் அழிக்க முடியாத பகைவராக இருப்பார், வலிமை மிகுந்தவராக இருப்பார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர்கிட்ட போயிட்டு அப்படியே அடங்கி இருந்து அவருக்கு பின்னாடியே அவர் போகிற போக்கிலேயே போவதா? வள்ளுவர் அதை விரும்புவதில்லை. காத்திருந்து பகைவரை அழிக்கலாம், அதற்கான காலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிரி நம் நாட்டை தாக்கிவிட்டு போகிறான், சரி,
நாம் திரும்பவும் அதற்கான பதிலை தந்தாக வேண்டும். ஆனால் அதற்காக நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி, எந்த நேரத்தில், எது போன்ற இடத்தில் போய் நாம் தாக்க வேண்டும், எப்படி தாக்கினால் அதற்கு சரியான பதிலடி இருக்கும் என்பதை சிந்திக்கணும். அதற்கான ஒரு நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலம் அறியணும், இடம் அறியணும். இதையெல்லாம் அறிந்து இதற்கு நமக்கு பக்க துணையாக யாரெல்லாம் வருவார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளணும். எதிரிக்கு யாரெல்லாம் துணையாக இருப்பார், நாம் அவர்களை அழிக்கிற முனைகிற போது இதையெல்லாம் சிந்திக்கணும். சிந்தித்த பிறகுதான் போரை தொடங்க வேண்டும். இது என்னமோ ஒரு எது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் அடித்தானோடனே திரும்ப உடனே பலார்னு இன்னொருத்தர் அடிச்சுப்பான், 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சண்டை போட்டுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருங்க மாதிரி. தெருவில் நடக்கிற சண்டை இல்லை, 2 நாடுகள் போரிடுகிற போது. இதையெல்லாம் வள்ளுவர் என்னென்னா வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல் என்றெல்லாம் அவர் எழுதுவார். வேறொரு இடத்துல ரொம்ப சுவையாக இந்த பகைவரை பற்றி அவர் சொல்கிறார். இப்போது அந்த பகைவர் இருக்கிறார். அந்த பகைவர் போயிட்டு, நான் அந்த ஐயா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா, நான் அப்படியே உனக்கு அடிமையாகவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாமா? அவங்ககிட்ட போய் அப்படியே போய் கெஞ்சி நிற்கலாமா? அவன் வலிமை மிகுந்தவனாக இருப்பான். அதற்காக நாம் போய் ஒடுங்கி நிற்கணுமா? ஒட்டார் என்கிற ஒரு சொல், நம்மோடு ஒட்டி உறவாடாதவர், நம்மோடு இணங்க முடியல, மனசு இணங்கலை. எல்லாத்துக்கும் காரணம் மனசு தானே. நட்பு பகை அனைத்துக்கும் எதுனா மனம்தான். இருவருடைய உள்ளம் ஒன்று போலவே இருந்தால், ஒத்த குணமாக இருந்தால் நட்பு தானாக மலரும். நம்முடைய கருத்துக்கும் மாற்றானுடைய கருத்துக்கும் வேறுபட்டதாக இருந்தால் அவன் எப்போதும் மாற்றானாகவே இருப்பான். மாற்றான் என்பது பகைவனுக்கான வேறொரு சொல். அப்போது உள்ளம்தான், 2 பேரும் உள்ளம் இயலை, சேரலை, அவன் தான் பகைவனாக இருப்பான். நம்மோடு ஒட்டலை. ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. பாருங்க, ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின். ஒட்டார்னா பகைவர், அவர் பின்னாடியே போய் நின்று அவருடைய தயவுனால வாழ்கிற நிலை ஒருவனுக்கு இருக்குமே ஆனால், ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின், அப்படி வாழதை விட அந்நிலையே அப்போதே கெட்டான் எனப்படுதல் நன்று. செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறதே நல்லது. கெட்டான்னா இங்கே இறந்தான். பகைவனுக்கு பின்னாடி போயிட்டு அவனுக்கு அடிமையாக வாழ்தல் விடைய வாழாமல் இருப்பதே நல்லது. இது மானம் அப்படிங்கிற அதிகாரத்தில் அவர் சொல்வார். ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. இப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொன்னவர், இப்போ போர் செய்கின்ற ஒரு சூழல் வருகிறது, எதிர்த்து நிற்கணும். இந்த பக்கம் யானைப்படை, குதிரைப்படை முதலான படையெல்லாம் அப்படியே கொண்டு வந்து படை அணிவகுத்து நிற்கிறார். இந்த பக்கம் அதே போல் படையெடுத்து நிற்கிறாங்க. அந்த நேரம் ஒரு வீரன் வரான். இந்த பாரு, எங்களோடு போரிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். என்னுடைய தலைவன் இருக்கிறான், அவனை எதிர்த்து போரிட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் பாருங்கள், அங்கே நடுகற்களாக இப்போது நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் நடுக்கல் என்கிற ஒன்று இருந்தது. போரில் ஒருத்தன் வீரமரணம் அடைந்து விட்டான், போரிட்டான், எதிரியின் தாக்குதலில் நெஞ்சில் அம்பு பாய்ந்தோ அல்லது வாளால் வெட்டப்பட்டோ ஒருத்தன் இறந்துட்டான். அப்படி வீரத்தை காட்டி இறந்ததுனால அந்த இறந்தவர்களுக்கு நினைவாக அவர்களை புதைத்த பிறகு, அந்த வீரர்கள் இறந்த பிறகு புதைத்த பிறகு அவனுடைய வீரத்தை காட்டுவதற்காக ஒரு கல் வடிப்பார்கள், கல் வைப்பாங்க. அதில் அவன் எப்படி இறந்தானோ அதுபோல் ஒரு சிற்பத்தை செய்வார்கள். அப்புறம் அவனுடைய புகழை அந்த கல்லிலே எழுதி வைப்பார்கள். இன்றைக்கு கூட அந்த காலத்திலே வீரமரணம் அடைந்தவர்களுடைய நடுகற்கள் இப்போது கூட கிடைத்து கொண்டிருக்கின்றன ஆங்காங்கே. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த வீரன் சொல்கிறான், என் தலைவன் முன்னாடி இப்படி போரிட வேண்டும் என்று நிற்காதீர்கள்,
ஏன் நிற்காதீர்கள் என்றால், இப்படி ஏற்கனவே எதிர்த்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி எதிர்த்து அவர்கள் இறப்பைத்தான் தழுவி இருக்கிறார்கள், இறந்துட்டாங்க. அவங்களுடைய நடுக்கற்கள் எல்லாம் எல்லா இடங்களும் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தலைவன், அதாவது அரசனுடைய பெருமையை சொல்வது போல ஒரு படை வீரன் சொல்கிற ஒரு பாடலை சொல்கிறார். எதற்காக இதை சொல்கிறார்னா, எதிரிகிட்ட ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக. நான் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா அப்படின்னு தன்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்கிற போது எதிரி பாதி பலத்தை இழந்து விடுவான். ஐயோ, இவங்களோட நாம் போரிட்டானா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போல் இருக்கே என்று உள்ளத்துக்குள்ளே ஒரு கலக்கம் ஏற்படும் எதிர்ப்பவர்களுக்கு. இந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணினால் போரிலே முதல் வெற்றி அதுவாகவே இருக்கும். அதனால் இப்போது இங்கே சொல்கிறார், கீதையில் பார்த்தோன்னாக்க அர்ஜுனன் தான் யாரையெல்லாம் எதிர்க்கப் போகிறானோ, படைக்களத்தில் 2 பேர் நிற்கிறாங்க, கௌரவர்களும் பாண்டவர்களும் இருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது தன்னுடைய உறவினர் அத்தனை பேரும் இருக்கிறார், ஆசிரியர் அங்கே இருக்கிறார். இப்படி எல்லோரையும் அங்கே இருக்கிற போது அவர்களை எதிர்த்து நாம் போரிட வேண்டுமா என்று சொல்லி அவன் கையில் இருக்கிற வில்லெல்லாம் நழுவுகிறது, உடம்பெல்லாம் நடுங்குகிறது எதிர்ப்பதற்கே. ஏன்னா எல்லோருமே உறவினர்கள், அவர்களை எப்படி எதிர்க்க வேண்டும்? அப்போதுதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு சில உபதேசங்களை சொல்கிறான். பிறகுதான் அவன் வீரம் பொங்கி போரிட்டான். இந்த கதையெல்லாம் மகாபாரதம் சொல்லும். அப்போது எதிரே இருப்பவர் யார் என்பதை அறிகிற போதே சில நடுக்கம், உறவு முறையினாலே அங்கே அர்ஜுனனுக்கு நடுக்கம் வந்தது. இந்த இடத்துல தன்னுடைய வீரன், தன்னுடைய படைத்தலைவன், அரசனுடைய பெரும் அந்த போர் ஆற்றலை சொல்கிற போது எதிரிகள் இப்போது நடுங்கத் தொடங்குவார். இதுவும் போரில் ஒரு உத்தி தான். என் ஐ முன் நில்லன் மிர். ஐனா தலைவன். என் தலைவன் முன்னாடி வந்து நீங்கள் நிற்காதீங்க, போர்க்களத்துக்கு வந்துட்டீங்கல்ல, யாரும் வந்து நிற்காதீங்க. என் ஐ முன் நில்லன் மீர், யாரும் நிற்காதீங்க. தெவ்வீர், யார்கிட்ட சொல்கிறார்? பகைவர்களே தெவ்வீர். தெவ்வுனா பகை, 2 எழுத்து தான், தே இவ்வு, பகை. தமிழில் இவ்வு அப்படிங்கிற ஒரு எழுத்தில் முடிகிற ஒரு சொல் இது மட்டும்தான், வேறு சொல் எதுவுமே இல்லை. இவ் என்கிற எழுத்தில் முடியக்கூடிய சொல் ஒன்றே ஒன்று தான் தமிழில் இருக்குது, அது தெவ். தெவ்வீர் அப்படின்னா பகைவர்களே. தெவ் என்றால் பகை. என் ஐ முன் நில்லன் மின் தெவ்வீர். பல பேர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர் என்கிறார். என் ஐ முன், என் தலைவன் முன்னாடி வந்து நிற்காதீங்க பகைவர்களே. ஏற்கனவே பலர் என் தலைவன் முன்னாடி வந்து நின்றாங்க, இப்போ நடுகல்லாக நிற்கிறார்கள் பாருங்கள் என்கிறான். இது போர் உத்தியில் வருகிற ஒரு இடம். இந்த இடத்துலையும் பகைவரை பற்றி சொல்லும்போது தெவ்வீர் என்கிறார். அதோட வேர்ச்சொல் தெவ். தெவ்னா பகை. ஒட்டாரை பார்த்தோம், அதை போல தெவ்வீர் என்கிற சொல். இன்னொரு இடத்துல சொல்கிறார், அரசனுக்கு அமைச்சர்கள் சில பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு அமைச்சர் இருப்பதில்லை, சில பேர் இருப்பாங்க. அந்த அமைச்சராக தேர்ந்தெடுக்கிற போது நல்ல அமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும். சில நேரங்களில் நல்ல அமைச்சர்கள் அமையாமல் கூட போகும். அந்த அரசனுடைய அவன் தேர்ந்தெடுக்கிற முறையில் அமைச்சரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூட வள்ளுவர் மற்ற உரையாசிரியர்கள் பேசியிருக்கிறாங்க. நல்ல அமைச்சனாக இருக்கணும். இவன் சமயத்தில் நல்ல அமைச்சன் கிடைக்காமல் போகலாம். ஒரு அமைச்சன் வந்துட்டான், நல்ல குணம் இல்லை, அவன் அரசனுக்கே ஒரு சூழ்ச்சியை செய்து அரசனையே வீழ்த்துகின்றவனாக கூட வரலாம். சேவக சிந்தாமணியில் நம்ம பார்க்குறோம், கட்டியங்காரன் என்கிற ஒருத்தன் அமைச்சன் வர்றான், சச்சந்தனை வீழ்த்தி அவனே நாட்டை ஆள்கிறான். பிறகு சீவகன் வருகிறான். இந்த கதையெல்லாம் உண்டு. நல்ல அமைச்சர்கள் சில நேரங்களில் அமைவது இல்லை. ஆட்சி கூட மாறிவிடும் நல்ல அமைச்சர் இல்லை என்று சொன்னால். நல்ல அமைச்சர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வள்ளுவர் சொல்கிறாரு, இப்படி பழுதாகி போன
உள்ளம் நல்ல உள்ளம் இல்லாதவனாக இருக்கிறான். சொல் வேறு வினை வேறு ஆக இருப்பவனாக இருக்கலாம். நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லி அவனுக்கு தெரியாமல் வேறொரு சூழ்ச்சியை செய்து அரசனுக்கு ஒரு பெரும் தீங்கை இழைப்பவனாகவும் இருக்கலாம். அதனால் பழுதாக இருக்கிற ஒரு அமைச்சன் இருக்கிறான் என்று சொன்னால், பழுது என்னும் மந்திரி பக்கத்துள் தெவ்வோர், தெவ்வுனா பகை, தெவ்வோர் ஒரே ஒரு மந்திரி தான், அவனும் அந்த மந்திரியும் பழுதானவன். அப்படி ஒரு மந்திரி ஒருத்தன் இங்கே பழுதாக இருக்கக்கூடியவன் நமக்கு வந்துட்டான், நம்ம அமைச்சனாக வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், அதற்கு நீங்கள் என்ன செய்யலான்னா, எதிரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை எதிரிகள், ஒரு எதிரி இருந்தால் பரவாயில்ல, 2 எதிரி இருந்தால் பரவாயில்ல, 70 கோடி பேர் இருந்தாலும் அது நமக்கு நல்லது தான். 70 கோடி பகைவரை விட யார் ரொம்ப கெடுதி உடையவன்னா, இப்படி பழுதாக வந்து நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிற அமைச்சன். எதிரிகளை நீங்கள் தைரியமாக எதிர்த்துங்க, பிரச்சனையே கிடையாது. யார் பக்கத்தில் இருந்தால் நமக்கு அந்த எதிரியை விட கெடுதி செய்யக்கூடியவனாக இருப்பான், கூடவே இருந்து குழி பறிக்கிற பழுதாகி இருக்கிற இந்த அமைச்சன் என்கிறார். அமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற போது கூட மிகச்சிறந்த முறையில் தேர்ந்தெடுக்கணும். அந்த அமைச்சனோடு சேர்த்து யாரை இங்கே ஒப்பிட்டு சொல்கிறார் என்று சொன்னால், தெவ் என்று சொல்லக்கூடிய பகைவர்களை. இந்த பகைவர்கள் 70 கோடி பேர் இருந்தாலும் நமக்கு தொல்லை இல்லை, ஒரு பழுதான மந்திரி அருகில் இருப்பது ரொம்ப ரொம்ப மோசம் என்கிறார். இப்படி பல்வேறு விதமான சொற்கள், ஒன்னார், ஒட்டார், நம்மோடு உறவே இல்லாத நன்னலர் முதலான பல பேர் 22 சொற்களை கையாண்டு தேவையான இடங்களில் அந்தந்த சொற்களை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். பகைவர்கள் எப்போதும் இருப்பார்கள், ஆனால் நல்லவர்களை சேர்த்து கொள்வது நமக்கு பாதுகாப்பானது.